ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை வைக்கிறோம். பாத்திரம் வந்து நல்ல சூடானோடனே நான் வந்து இன்றைக்கி இதயம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ மீன் குழம்புக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நான் கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சு, ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா சூடானோடனே கடுகு, ஸோ நல்லா கடுகு வெடிச்சுன்னு அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், ரொம்பையும் போட்டுறக்கூடாது, ஓரளவுக்கு வெந்தயம். ஸோ அது வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா பொரியணும், கருகிடக்கூடாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம அடுத்து வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து அடுத்து உப்பு சேர்க்க போகிறோம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அதுதான் நல்லது. உப்பு இதுக்கு சேர்க்குறேன், ஏன்னா அப்போ தான் நல்லா வதங்கும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இதுக்கிடையில் வந்து பச்சை மிளகா, மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே பச்சை மிளகா. இதை வந்து இந்த மாதிரி நடுவில் கீறிக்கணும். 4 பச்சை மிளகா. காரம் நல்லா வச்சா தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு வந்து காரம் வந்து நிறையா சேர்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கணும். எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து வதங்குறதுல தான் இருக்குது. ஸோ நல்லா பொன்முறையில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பசிச்சிருச்சு, அதனால் காஃபி ஒன்று போட்டு குடித்தேன். வதங்கினோடனே 2.5 ஸ்பூன் நான் வந்து மிளகாப்பொடி, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2.5 ஸ்பூன் மிளகாப்பொடி வந்து சேர்க்குறேன். அந்த எண்ணெயிலே வந்து மிளகாப்பொடி வதங்கும் போது நல்ல கலர் கொடுக்கும். அப்படியே நல்லா வதங்கணும். வதங்கிட்டே இருக்கும்போது அடுத்து வந்து ஒரு 4.5 ஸ்பூன் மல்லிப்பொடி. மல்லிப்பொடி வந்து எதுக்கு நம்ம அதிகமாக சேர்க்குறோம்னா திக்னஸ்க்காக, குழம்போட திக்னஸ்க்காகத்தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ நான் வந்து மல்லிப்பொடி ஒரு 4.5 ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ அப்போ தான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ நல்லா வதங்கி மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, ஒரு 5 தக்காளி நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா போட்டு வதக்கணும். தக்காளியோட பச்சை ஸ்மெல் ஒன்று வதக்குறதெல்லாம் குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. நல்ல ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி அது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேலே அப்படியே பிரிஞ்சு மேலே வரும். ஸோ இந்த அப்படியே நல்லா பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கே தெரியாது, நல்லா வற்றி. இப்போ வந்து புளிக்கரைசல் ஒரு பந்தளவு புளி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா கரைச்சிட்டு அதை ஊற்றுறோம். மீன் குழம்பு கொஞ்சம் புளி காரம் எல்லாம் நல்லா இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா போட்டு அதையும் வந்து என்ன பண்ணுறோன்னா மிக்ஸ் பண்ணி விட்றோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு வந்து உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சோண்டு தான் உப்பு போட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் புளி தேவைப்பட்டுச்சு, அதனால் திருப்பி கொஞ்சம் புளி போட்டு கல் உப்பு போடும்போது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி வந்து ஊற்றிட்டு எவ்வளோக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். மீன் குழம்பு நல்லா கொதித்து ஒரு பக்குவம் வரும். வந்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் வற்றி வரும். இப்போ பாருங்கள், நல்லா அடுப்பை வந்து ஹையில் தான் வைக்கணும். ஹையில் வச்சுட்டு மீன் குழம்பு வந்து அந்த நுரக்கட்டி வந்திருக்கு. நுரக்கட்டி வரும்போது நல்லா நம்ம எல்லாமே அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மலன்னு கொதிக்கும். இதுக்கடையில் நான் காஃபி நல்லா குடிச்சிட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, காலையிலே எழுந்திரிச்சு பண்ணுறனால. ஸோ அதனால் காஃபியை குடிச்சிட்டு மீனை வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருந்தேன். ஏன்னா குளத்து மீன்னால ஸ்மெல் இருக்கும், அதனால் அப்படி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிக்கணும். கழுவும் போது கல் உப்பும் போட்டு நான் கழுவுவேன். அப்போ வந்து உப்பு இருக்காது, என்னென்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லு விழுவிழுப்பு அதெல்லாம் இருக்காது. ஸோ நல்லா போட்டாச்சு. ஃபஸ்ட்டு போடும் போது தான் மட்டும்தான் நம்ம கரண்டி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மீடியமில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு இடையில எடுத்துகிட்டு அப்படியே கரண்டி போடக்கூடாது, அப்படியே 2 கையால் அப்படியே சுற்றி விட்டுறணும். சுற்றி விடும் போது தான் மீன் உடையாமல் நல்லாயிருக்கும். திருப்ப மூடி வச்சுட்டு அப்படியே இடையிலெல்லாம் மூடி வச்சுட்டு இப்படி சுற்றி விடணும். அப்போ தான் வந்து மீன் உடையாது. நமக்கு வந்து இந்த பாருங்கள், அந்த பக்குவம் பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா இதாக்கிட்டோம்.
இப்போ அடுத்து வந்து என்ன சேர்க்க போகிறோன்னா, இப்போ மீன் குழம்புல இது நல்லா சுற்றணும். சுற்றுனதுக்கு அப்புறம் திரும்ப அப்படி எடுத்து பார்க்குறோம். நல்லா மீன் குழம்பு உங்களுக்கு தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு மேலே அந்த நெய்யெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கடைசியாக வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை லாஸ்ட்டில் போடும்போது வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு நம்ம வந்து என்னென்னா பாத்திரத்தை வந்து மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த மனம் வந்து அப்படியே அங்கே ரீட்டைன் ஆகும். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.